ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ரொம்ப நாளாகவே நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி தான், விவசாயம் பண்ணுறதுக்கு EB கனெக்ஷன் வாங்குறது எப்படி, அதை எப்படி நம்ம செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் பண்ணுற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு இங்கே வந்து அவங்களோட விவசாயத்தையும் பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவோட குறிக்கோளே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்றது தான். அப்போ விவசாயம் பண்ணுற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஏன்னா எனக்கும் விவசாயத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நண்பர் இந்த EB கனெக்ஷன் வாங்கியிருந்தார். அவர்கிட்ட நம்ம கேட்டு விசாரித்து அனுபவபூர்வமாக இந்த வீடியோ போடுறோம். விவசாயத்துக்கு நம்ம வந்து EB கனெக்ஷன் வாங்குறது, அதாவது அவங்க விவசாய நிலம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்கணும். 1/2 ஏக்கருக்கு குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த EB கனெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து அவங்களோட விவசாயம் பண்ணுற அந்த இடத்துல போர் அல்லது கிணறு ஏதாவது இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து அவங்களோட ஆல்ரெடி பக்கத்தில் இருக்க நிலத்துக்கு விவசாயம் ஏதாவது EB கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லை அந்த பகுதியில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த விதமான EBயும் இல்லை, இப்போ தான் புதுசாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு போல் ஊண்டி கொண்டு வந்து அதோட எந்த இடத்துல போல் ஊன்றோமோ அந்த இடத்துல பட்டா இடமா இருக்கக்கூடாது, அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள லீகல் கான்ஃபிகரேஷன் தெரியும். ஒரு நிலம்னா அது சார்ந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த EB கனெக்ஷன் கிடைக்கும். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா சோல்ஜர் போர்ட்லேயும் இது இருக்குது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இதான் மாடல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம நிறைச்சி செஞ்சு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதி EBயில் ஆல்ரெடி நம்ம விவசாயத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாத்தையும் நம்ம புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு நம்ம சோல்ஜர் போர்டில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இடம் உங்கள் பேரில் தான் இருக்கா, எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது, சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, உங்களோட பைப்லைன் எப்படி போகும், தண்ணி போட்டிங்கன்னா அது எப்படி போகும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா, இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே ஒரு சீனியாரிட்டி வைக்கிறாங்க. அந்த சீனியாரிட்டியில் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு எழுதிடுவாங்க. எழுதிட்டு அவங்க அங்கேருந்து EBக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரியா, TNEB ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த சீனியாரிட்டியில் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இது நான் வாயால் சொல்லிட்டேன். இது கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடக்க போகும்போது 10 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணி இன்னும் வராமல் இருக்காங்க. இதில் நிறைய காசு கொடுத்து செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. சீனியாரிட்டியை முன்னாடி போடுறாங்க, பின்னாடி போடுறாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து 2-3 முறைகள் சொல்கிறாங்க. அதாவது நார்மல் ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறவங்க, அதுக்கடுத்து தக்கல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு முறை சொல்கிறாங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் கையில் இருந்து 50,000 இல்லை 1,00,000 கட்டும்போது உங்களோட சீனியாரிட்டி முன்னாடி கொண்டு வந்து போடுறாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ விவசாயம் பண்ணுற விவசாயிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு இந்த EB கனெக்ஷன் வேணும். ஏன்னா கரண்ட்டு வந்து ஃப்ரீ. விவசாயத்துக்கு வந்து தமிழக அரசு நீங்கள் மாதம் யூஸ் பண்ணுற அந்த கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட்டு தனி லைன், அதுக்கு மீட்ரு இருக்கும், பில்லு வராது. ஆனால் அந்த கனெக்ஷன் வாங்குறதுக்கான செலவு கிட்டத்தட்ட புதுசாக நம்ம கேட்கும் போகும்போது 2.5-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு அதில் எக்ஸ்பென்சிவ் இருக்குது அப்படிங்கிறதால 2.5-3 லட்சம் ரூபாய் அவங்க டெபாசிட் கட்ட சொல்லி அதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இது வந்து நம்ம முன்னாள் இராணுவ வீரர்கள், விதவையர், கைம்பெண் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் தமிழக அரசு திட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து வருஷத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷனோட தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து 10 வருஷம் 12 வருஷம் ஆகியும் பதிஞ்சு வச்சு கிடைக்காம இருக்குது. ஒரு சில பேர் ஏதோ அவங்க லைசன் பண்ணி செஞ்சு ஏதோ முறையில் வாங்கிடுறாங்க. ஆனால் எல்லாராலையும் அப்படி செய்ய முடியல. அதனால் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து முறையாக மனு கொடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டு மூலமாக இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை.
சரியா? நம்ம முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிறதால சோல்ஜர் போர்டு தான் இதுக்கு முழு இன்சார்ஜ். சோல்ஜர் போர்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கடுத்து எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த அலாட்மெண்ட் படி தான் உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி படி தான் அந்த ஆர்டர் காப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க பாலிடிக்ஸ், உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கிறவங்க என்ஓசி, அவங்க எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடாது. இது மாதிரி நிறையா இதுக்குள்ளே இருக்குது. வேறு ஏதாவது டவுட் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டு போங்க, இல்லை டிஎன்இபியோட வெப்சைட் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனோட சீனியாரிட்டி என்ன, அதோட என்ன மாதிரி இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லேயும் இதுக்கான ஆப்ஷன் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம நண்பர் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் சொல்லுவோம். இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். ஃபைட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் போன்ற தேவையான உதவிகளை செய்து வருகிறது. உங்களால் ஆன பண உதவி செய்யவும்.